हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कीर्ति व्लॉग कुकिंग நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லெட் தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க சட்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் குட்டீஸ் இங்க நிக்கறாங்க பாக்குறீங்களா கமலேஷ் இருந்தா ஒரே ராவுடி அங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சாமி ஹாய் உங்க கமலேஷ் மூஞ்சி தெரியுதா ஏ நான் வந்து முட்டை 3 எடுத்து வச்சிருக்கேன் பிரெட் 3 வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு தேவையானது வச்சிருக்கேன் வாங்க நம்ம சட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நல்லா நம்ம அடிச்சுக்கணும் முட்டையை நல்லா அடிச்சுக்கணும் 3 முட்டை போட்டிருக்கேன் நல்லா அடிச்சுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோ முட்டை எடுத்து வச்சுக்க தம்பி நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள் நான் முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன் உப்பு உள்ளே போட்டிருக்கிறேன் பெப்பர் வந்து நான் போடல ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் 2 பேர் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க அதனால் வந்து நான் பெப்பர் போடல வெறும் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன் அடுப்பத்து வச்சுருக்கிறேன் கல் காஞ்சிருச்சேன்னு பார்க்கலாம் இப்போ இது எப்படி போடணும்னா நல்லா கல் காயட்டும் நல்லா இப்படி தடவி விட்டுக்கோங்க அதுதான் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் விசால் நீ ஹாய் சொல்லு ஹாய் கமலேஷ் நீ ஹாய் சொல்லு ஹாய் எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துருங்க நீ கொடு பாய் குட் நைட் முத்தம் கொடுத்துருங்க இன்னொரு முத்தம் பாருங்க நான் திருப்பி போட்டாச்சு நல்லா பியாமல் நல்லா வந்திருக்கு அதுதான் நம்ம பிரெட் ஆம்லேட் நம்மளுக்கு ரெடி இதுமாதிரி குட்டீஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது வாசமாக இருக்குது இது பாருங்கள் ஒன்று தனியாக ஒன்று இருந்ததில் ஒரு 3 முட்டைக்கு 3 பிரெட்டும் கரெக்டாக இருந்தது இப்போ கடைசியாக ஒன்று ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் 2 எடுத்து வச்சுருக்கேன் வாங்கி இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் வந்து கெட்டி சட்னி வச்சுருக்கேன் இது அதிகம் சாப்பிடணுன்னு இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டோம்னா பாருங்கள் நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருந்துச்சா சாப்பிட்டீங்களா பாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் பாய் முத்தா குட் நைட் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு பிரெட் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்லேயும் வெயிட்டிங் நிற்கிறாங்கலாம் டிப்ஸ் நம்ம சொல்லலாம் டிப் நம்பர் 1 வந்து நம்ம வந்து இப்போ கடலைப்பருப்புலாம் நம்ம வறுக்கிறோம்ல பொட்டுக்கடலை கடலைக்கொட்டை எல்லாம் வறுக்கிறோம்ல அது மாதிரியே மற்ற வத்தல் கூட நம்ம மணலில் வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் 2 வந்து மாவு வந்து ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கும் அப்படின்னா வெத்தலை கொம்பு போட்டு வைங்க அது பிடிக்காது டிப் நம்பர் 3 வந்து சுண்டலோ மூக்கல்லோ வைக்கும் போது குக்கரில் வந்து நீங்கள் உப்பு போடாதீங்க உப்பு போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் டிப் நம்பர் 4 வெங்காயமோ தக்காளியோ இல்லை வந்து காய்கறி சீக்கிரம் வணங்கணும்னா உப்பு லைட்டாக போடுங்க அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு வணங்கும் டிப் நம்பர் 5 இப்போ நம்ம வந்து ஏதாவது குழம்பு வச்சோம்னா மசால் குழம்போ பருப்பு குழம்போ புளி குழம்பு எது வச்சாலும் உப்பு அதிகமாக போச்சுன்னா அது வந்து உருளைக்கிழங்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணி போடுங்க உப்பெல்லாம் அது இழுத்துரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் டிப்ஸு இது போல் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம கீர்த்தி விலாக் குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சொல்லிடுங்க பாய் குட் நைட்